ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ ஆல்? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் கிருபை நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நானும் கர்த்தர் கிருபை நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து காட் சேசிங் ஆஃப்டர் மேன். ஏன் ஆண்டவர் எப்பொழுதும் மனுஷர் பின்னாடியே இருக்கிறார், அதுக்கு நம்ம தகுதியா அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிகினிங் காட் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். ஃபர்ஸ்ட் டேல இருந்து 6 days வரைக்கும் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். ஆனால் 6th டேல தான் என்ன பண்ணாரு, மனுஷனை உருவாக்குனார். ஏன் மனுஷனை கடைசியா உருவாக்குனார்? மற்ற எல்லா கிரியேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவரோட லைக்னஸ்ல இல்லை. லைக்னஸ்னா அவரோட சாயல்ல இல்லை. ஆனா நம்ம மட்டும்தான் அவரோட சாயல்ல அவரு படைத்திருக்கிறார். ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்? நம்ம தகுதியா? அதுக்கு கண்டிப்பா தகுதியே இல்லை. ஆனாலும் அவர் நம்ம மேல வைக்கிறதான அன்பு நிமித்தம் அவர் நம்மள அவரோட சாயல்ல அவரோட லைக்னஸ்ல நம்மள படைச்சிருக்கிறார். அப்படி படைச்சிருந்து அப்படி விட்டுறதும் இல்லை. அவர் வந்து நம்ம மேல ரொம்ப நேசமா இருக்கிறனால்தான் அவர் பாருங்க, படைச்சிட்டு கார்டன் ஆஃப் ஈடன் தான் செட் பண்ணிட்டு அங்க மனுஷனுக்கு எல்லா டொமினியன் கொடுத்துட்டாரு, எல்லா ஆளுகையும் கொடுத்துட்டாரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. அப்படி 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணாரு. மத்தபடி எல்லா விதத்துலயும் அவனுக்கு வந்து ரொம்ப சலுகைகள் கொடுத்தாரு. ஆனா அப்படியே விட்டுட்டு நான் பரலோகத்துல போய் உட்காந்துக்கிறேன் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் இறங்கி வந்து ஆகிய தேவன் இறங்கி வந்து மனுஷரோட இன்டராக்ட் பண்ணாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். மனுஷனோட பேசணும், மனுஷனோட நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும், நான் வந்து அவரோட ஒரு ஒரு நல்ல ஒரு ஆஹ் உறவு இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. ஆனாலும் ஆண்டர் வந்து இறங்கி வந்து மனுஷனோட ஆடம் அண்ட் ஈவ் கூட ரொம்ப நல்லா பழகினார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவர் சொன்ன ஒரு விஷயத்த அவங்க மீறிட்டாங்க. கீழ்ப்படியாம போயிட்டனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு போயிடுச்சு? பிசாசுக்கு சொந்தமாயிடுச்சு. அவர் என்ன நினைச்சாரு, நம்மள மாதிரி ஒரு சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன்கிட்ட இந்த பூமியை ஒப்படைச்சா அவன் நல்லா பாத்துக்குவான். ஒரே ஒரு சின்ன டெஸ்ட், நம்ம சொல்றத அவன் கேட்கிறான்னு பார்த்தாரு. அதை அவன் கேட்கல, அதை மீறிட்டான். அந்த மீறுதல் நிமித்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் பிசாஸ் கையில போயிடுச்சு. ஆனா பிசாஸ் கையில போனா கூட அவர் வந்து மனுஷன் மேல அந்த அளவுக்கு ரொம்ப கோவப்படலை. ஏன்னா அவர் வந்து அவரு கடைசியா அந்த கார்டன் ஆஃப் ஈடன் விட்டு அவர் வெளியே அனுப்பும் போது அவர் தான் ட்ரெஸ்ஸே தைச்சு கொடுக்குறாரு. அப்ப ஒரு அன்பு, ஒரு தகப்பன் மாதிரி ஒரு அன்பு இருந்தா தானே அந்த மாதிரி செய்ய முடியும். அப்போ வந்து அப்படியே அவர் சபிச்சு விடல. அதுக்கப்புறம் ஜெனரேஷன்ஸ் அவங்களுக்கு வருது. அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் மனுஷனை தேடி போய் பேசுறாரு. நோவா கிட்ட போயிட்டு, நோவா நீ ஒரு பேழைய பண்ண, இந்த ஜனங்க ரொம்ப பாவம் பண்றாங்க. ஆனாலும் அதுலயும் ஒரு ஆளை சூஸ் பண்ணி இவன் நிமித்தம் அந்த ஜெனரேஷன் வந்து கண்டினியூ ஆகணும் என்றதுக்காக நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். நோவா காலத்துக்கு அப்புறம் ஆப்ரஹாம தேடி போய் பேசுறார். ஆப்ரஹாமுக்கு காடை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப இவர்தான் போய் தரிசனமாயி, ஆப்ரஹாம் நீ வெளியே வா, உன் ஊரை விட்டு, உன் சொந்த ஊரை விட்டு வெளியே வான்னு சொல்றாரு. அப்ப ஆப்ரஹாமுக்கு he had no idea about God, but still அவன் நம்பி, அந்த கடவுளை நம்பி வந்தான். ஏன்னா கடவுள் அவனுக்கு அவனை பின்தொடர்ந்தார். he was chasing after Abraham. அப்புறம் ஆப்ரஹாமுக்கு நன்மைகள் செய்தார். அப்ப ஆப்ரஹாம் வந்து he started believing, oh he's Godன்னு. அதுக்கப்புறம் அவனோட ஜெனரேஷன் ஐசக், ஜேக்கப் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காட் தான் போய் அப்பியர் ஆகி பேசுறாரு தவிர இவங்க பயங்கரமா ஜோம் பண்ணி ஆண்டரை கீழே இறக்கல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருன்னா டேவிட், சாம்வெலுக்கு காடை பத்தி அதிகமா தெரியாது. சாம்வெல் கூப்பிட்டதும் காட் தான். ஸோ காட் அங்கேயும் போய் ஒரு மனுஷன் பின்னாடி போனார். அது டேவிடை பத்தி நம்ம அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. சாம்வெல் கிட்ட போய் சொல்லி நீ ஜெஸ்ஸி என்ற குடும்பத்துல போய் அனாயிண்ட் பண்ண சொல்லும் போது அவரு தான் தேடி வரார் டேவிட. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா ஆண்டர் வந்து நம்ம கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் ஏதாவது ஒரு மனுஷனை தேடி பாக்குறாரு. நம்ம இருதயத்துக்கு ஏற்றி யாராவது மனுஷன் இருக்கிறாங்களா அப்படி பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் ஹைலைட் ஆகுறாங்க பைபிள்ல. இப்ப பாத்தீங்கன்னா நோவா, ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், டேவிட், சாம்வெல் இவங்க எல்லாம் ஹைலைட் ஆகுறாங்க. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ஜீனியாலஜின்னு பைபிள் இருக்கும், அந்த வம்சங்கள். அதுல பாத்தீங்கன்னா பேர்ல நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த பேர்லாம் வந்து நான் ஹைலைட்டட் கிடையாது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறது கிடையாது. ஆனா இவங்களை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் கொஞ்சமாவது பிரியமா நடந்தாங்க. ஆண்டவர் தேடி பார்க்கும் போது இவங்க எல்லாம் கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சாங்க. சோ அப்ப வந்து ஆண்டவர் அவங்களோட வருவாரு, பேசுவாரு, அவங்களோட இடப்படுவாரு, போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு இந்த ஜனங்களோட பாவங்கள் வந்து பயங்கர அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடுத்தது தன்னோட சொந்த குமாரனை இந்த பூமிக்குள்ள அனுப்பினார். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் நம்ம மத்தியில வாழ்ந்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம மத்தியில வாழ்ந்தார். எப்படின்னா அந்த பூமியில வாழ்ந்தார்.
அவரும் ஒரு பர்சனா, ஒரு ஹியூமன் பீயிங்கா இந்த உலகத்துல வாழ்ந்தார். அப்ப ஜீசஸ் வந்து இங்க வாழும் போது அவருக்கு நிறைய ஹேட்ரட் இருந்துச்சு, நிறைய ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. அவரை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஏசப்பாவை, ஏன்னா அவர் நன்மை தான் செய்தார், ஆனாலும் அவருக்கு தீமை தான் நடந்துச்சு. அப்ப கூட அவர் வந்து ஒரு ஜாக்கியஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதே மாதிரி நிறைய பப்ளிகன்ஸ் வீட்டுல எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு, என்ன இப்படி பண்றாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா மனுஷருக்காக தான் அவர் வந்தாரே, நம்மளோட பாவங்களுக்காக தான் அவர் வந்தாரு. ஸோ அவரோட அன்பை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் காட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் பீப்புள் பின்னாடி சேஸ் பண்ற ஒரு அன்பு எப்படி, அதே மாதிரி அவர் சொந்த குமாரனை கீழே போ, அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகக்கூடாது, எப்படியாவது மனுஷர்களை நம்ம சாயல படைச்ச மனுஷர்கள் நம்ம கிட்ட பரலோகத்துக்கு வரணும், ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து பரலோகத்துக்கு வரணும் என்றதுக்காக அவர் தன் சொந்த குமாரனே ஹியூமன் பீயிங் ஃபார்ம்ல, எவ்வளவு கஷ்டம். ஒரு ஒரு யூனிவர்ஸை படைச்ச காட் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் உள்ள வந்து தங்கி இருக்கணும்னா ரொம்ப டஃப். ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்காக செய்தார். பிகாஸ் அவர் நம்ம மேல வைத்த அன்பு, நம்ம அவர் மேல வைத்த அன்பு கிடையாது, அவர் நம்மளை சேஸ் பண்ணிட்டு வந்தார். சோ அவர் வந்து தன் சொந்த குமாரனே பலியாய் கொடுத்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அப்பயும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டார். என்னது, ஹோலி ஸ்பிரிட் அனுப்புறாரு. இப்ப ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு அமாங் இல்ல, நம்மளுக்கு வித்தின், நம்மளுக்குள்ள வாசம் பண்ண ஆசைப்படுறாரு. முன்னாடி ஆண்டவர் வந்துட்டு போனாரு, ஜிஎஸ் பீரியட்ல அவரு நம்மளோட வாழ்ந்தாரு. ஆனா ஹோலி ஸ்பிரிட் இப்ப நம்மளுக்குள்ள வாழ்றாரு. See the beauty of God. எவ்வளவு ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு, ஆனா அதுக்கு நம்ம தகுதியே கிடையாது, நிஜமாவே தகுதி கிடையாது. பட் அவரு அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுதான் பியூட்டி. அவர் வந்து கண்டிப்பா நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பிரேக்கப்ஸும் வரக்கூடாது அப்படி கண்டினியூவா ஆண்டவர் வந்து அதை டீல் பண்ணிட்டு இருக்காரு இத்தனை வருஷமா. நியர்லி 6000 years பாஸ்ட் ஆன். ஆண்டவர் அந்த அந்த ஒரு அழகான ட்ரெண்டை கொண்டு போறார். இப்ப ஹோலி ஸ்பிரிட் நம்மளோட இதயத்துல வாசம் செய்யறார். நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணும் போது இது தப்பு, இது செய்யாத அப்படின்னு நம்மளுக்குள்ள இருந்து அவர் வந்து வாசம் செய்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். ஹோலி ஸ்பிரிட் இல்லாதவங்களுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் வராது. அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாத மாதிரியே தெரியாது. அவங்க வந்து நான் பண்ணது கரெக்ட் தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே ஆவியானவர் இருந்தானா, இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, நீ சாரி கேட்கணும் அப்படின்னு உள்ள இருந்து அவர் நம்மள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார், நம்மள மோல்டு பண்றார். ஸோ காட் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பீரியட்ல வந்து இப்படி பண்ணக்கூடாது ஆப்ரஹாம், நீ வந்து உத்தமனா நட அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போனார். ஆனாலும் ஜனங்க திருந்தல. ஜனங்கள்லாம் அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து அவர் நம்ம மத்தியில இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி, நிறைய பிரசங்கங்கள் டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி நிறைய பேரை வந்து அவர் மோல்டு பண்ண நினைச்சாரு. ஆனா பாருங்க, அவர் கூட இருந்த சீஷர்கள் வந்து எல்லாரும் ஃபேமிலி மென் தான், மோஸ்ட் ஆஃப் தம் ஃபேமிலி மென் தான். ஆனா அவங்களாம் ஆண்டவர் கூட இருந்து ருசிச்சனால பாருங்க, அவங்களோட மரணங்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க எதனால அந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, ஆண்டவரோட அன்பு நிமித்தம் அவங்க அதை ரெசிப்ரோகேட் பண்ணாங்க, திரும்ப செலுத்தினாங்க. பயங்கரமான டெத்ஸ், அதெல்லாம் நம்மளால கண்டிப்பா அண்டர்கோ பண்ணிருக்க முடியாது. ஆண்டர் மேல இருக்கிற அன்புனால, ஏன்னா அந்த ஈக்குவலா, அதை விட ஈக்குவலா ஆண்டர் காட்டியிருப்பார். இந்த காலத்துல ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் நம்மளுக்குள்ள வரும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிற, ஏன்னா நம்ம ஹோலி ஸ்பிரிட்ன்றது ஒரு காத்து, ஒரு இது, அது சிம்பிளைஸ் பண்றது. காற்று, டவ், அப்புறம் வந்து ஒரு ஃபயர், எல்லாம் ஒரு சிம்பிளைசிங், ஓகேவா, குறிக்கிறது. ஹோலி ஸ்பிரிட்னா இப்படின்னு, இட்ஸ் அ ஃபார்ம் அந்த மாதிரி. ஆனா ஹோலி ஸ்பிரிட் வந்து ஜீசஸ் என்ன ஒரு கிராண்டரோ, ஜீசஸ் என்ன மாதிரி ஒரு 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 ஆரா எடுத்துட்டு போறாரோ, அதே சேம் திங் வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்குது. அவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறார். ஹீஸ் அ ஸ்பிரிட், ஹீ நீட்ஸ் அ பாடி டு டுவெல் இன் அஸ். ஸோ நம்ம இதயம் வந்து, நம்மளோட சரீரம் வந்து பரிசுத்தமா இருந்தா நிச்சயமா அவர் நம்மளோட வாசம் செய்ய முடியும். நம்ம நிறைய தவறு பண்ணும்போது, நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது அவர் குத்தி காட்டுவார், நோ யூ ஆர் டூயிங் இட் ராங் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் பீப்புளோட பேர்லாம் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல இருக்குது. எஸ்தர், ரூத், அப்படி சாம்பல், அவங்க பேர்லாம் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூ டெஸ்டமென்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர், ஜான், அவங்களோட பேர்லாம் வந்து புக்ல எழுதப்பட்டிருக்கு, பைபிள் என்ற புக்ல எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம நற்கிரியை பண்ணோம்னா நம்மளோட பேர்கள் எங்க எழுதப்பட்டிருக்கோம்னா லாம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப். நம்ம வந்து அந்த புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்படணும். அப்பனா இந்த டைம்ல நம்ம ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள நல்லபடியா அவருக்கு ஒரு பிரியமான ஒரு ஜீவை நம்ம வாழும் போது நம்மளோட பேர்கள் எதுல எழுதப்படும், நம்மளோட பேர்கள் வந்து புக் ஆஃப் லைஃப்ல எழுதப்படும். ஸோ நம்மளும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஸோ
இந்த இந்த டாபிக் பத்தி தான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பேச சொன்னாரு. ஸோ நம்ம வந்து ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய தேவன் நம்மளோட வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வோட நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமா நடந்து கர்த்தரோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் தி லார்ட்.